மொத்த பேரும் ஞாயிற்றுக்கிழமை கூத்து வச்சிட கூடாது, இவங்க இங்கே வெட்டி போட்டு போயிருக்கணும் மொத்த பேரும். இப்போ ஒரு புரோஜனமா இருந்திருக்கேன், அம்பாவை கூட்டிட்டு போயிருந்தா எனக்கு பயம் புண்ணியமாவது கிடைச்சது. பெண்ணை முறையாக கேட்டு அவர் ஒரு 4 செருப்பு தேஞ்சு, அங்கிருந்து ஒரு 4 செருப்பு தேஞ்சு பரிய மாத்தி பந்தரில வைத்து தாலி எடுத்து எனக்கு கட்டி இருந்தா இவ்வளவு கொழுப்பு இருக்காது. தெரியாமல் என்னை கூட்டி கொண்டு கைலாயத்திலே அமர்த்து கொண்டு இன்னைக்குதான் தெரியுதா ஜாதி குலம் குலாச்சாரம். நான் ஆட்டு இடை என் ஜாதியை எடை மூடு, என் அண்ணன் ஆடு மேய்க்கிறாரு. இது உன்னை இங்க சொல்ல சொன்னாங்களா? அவங்க ஆடு மேய்க்கிறாங்க, மாடை மேய்க்கிறாங்க இல்ல உன்னை சொல்ல சொன்னாங்களா? அப்ப அப்படியும் தெரிந்து மானமாக இருந்தால் என்ன ஒதுக்கி விட்டு நீ குற்றம் பண்ணு. இல்ல அப்படி அவளை அசிமாங்கதா கை பிடிச்சு நீ பார்வதா சொல்றது ஆட்டினையோன் தங்கன்னு சொன்னதுக்கு கோபம் வந்தது. நான் விபரமா சொல்றேன் கேளு. ஆட்டினையோன் மாற்றினையோன் மங்கை அந்த ஜாதி கோலத்தை பேசிட்டேன்னு உனக்கு அவ்வளவு கோபம் வருது. நான் தவறா சொல்லல, மனுஷன் கீழதான் பேசுறான். அப்படி இருக்கும்படியானே இந்த மகேஸ்வரனுடைய பாதத்தனி பணிந்தா அல்லவா 100 ஆண்டு காலம் உன் குங்குமம் அழியாமல் வடிக்கு நோய் நொடி இல்லாமல் வளர வேண்டியிருந்தது. மனுஷன் கருத்து 100 ஆண்டு காலங்கள் உன்னுடைய குங்குமம் அழியாதபடிக்கு. அப்ப 100 வருஷத்துக்கு நீ என்ன பண்ண போற? 100 வருஷம் குங்குமம் அழிக்கிறாங்கன்னா கணவர் இல்லைன்னா தான் அழிப்பாங்க. 100 வருஷம் அப்ப நீ இருப்பியா? 100 வருஷம் தோலை உடிச்சிட்டு வாயிலான்னு அப்படி இருக்கே. நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்ததை நான் மிக்கவும் பெற்றேன். ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு சமாச்சாரமாச்சே. ஆம்படியா ஒரு மரியாதை இருக்கணும். நான் ஒரு பொம்பளை, என்னடா ஆம்பளை போய் மரியாதை இல்லாத எழுத்து கேள்வி கேட்கறான்ட்டு சபையில இருக்கிறவங்க யாராவது தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா இதுங்கெல்லாம் பேசி பேசிதான் எனக்கு ஒரு பேரை வச்சு பிடிச்சிங்க. எனக்கு இன்னொரு பேர் இருக்குடா, வாயாடின்னு ஒரு பேர் ஒண்ணு இருக்குது. ஆனா அது வாயாடி கிடையாது. இவரோடு வாதாடி வாதாடி இது வாயாடி ஆகி போச்சு. அது 2வது பேரு தண்டு. அப்போ எனக்கு வாயாடி கிடையாது, அது வாதாடி.
அத நம்ம ஜனதான் என்ன பண்ணுது, விளக்கமா முன்னோர்கள் ஓய்துனா ஒரு பேரை வச்சுட்டு போனா அதை இவருக்கு ஏத்த மாதிரி மாத்தி எழுதிக்கிறது. அப்படி இருக்க இன்றைக்கு இவர் அதுக்கு என்ன சமாச்சாரம் சொல்றாரு அப்படின்னு கேட்டு போடுவோம். அப்படி இருக்க இந்த பாதுகாப்பு போட்டு முடியாத சமயத்திலே விடுத்து அதிவேகமாகத்தானே அழைத்த சமாச்சாரம் என்னவோ கோச்சிக்க கூடாது. ஏன்னா நான் கேட்கணும். இதோ இருக்கும்படியான பாமர மக்களுக்கெல்லாம் நான் படியடக்க வேண்டும். சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை. உமா பார்வதா என் இடமாக எப்போது இருந்து கொண்டே இருக்கணும். அதனால இந்த பாமர மக்களுக்கெல்லாம் படியடக்க வேண்டுமே. நான் மட்டும் தனியாக போகலாம். ஆகிறவங்க சிரிக்க போறாங்கய்யா. நீ படி அளக்க போறன்ற 4 வீட்டுல சோறு வாங்கி ஒரு வீட்டுல ரசம் வாங்கி உட்காந்து துண்ண நேரம் இல்லாத மனுஷன் நீ போய் படி அளக்க போறேன்னு சொன்னா இவங்க ஒன்னா ஒத்துக்குவாங்க. நான் கூடவே குற்றம் பண்ணிங்க. நான் ஒத்துமா அப்புறம் என்ன பையன் வீட்டுல ஒண்ணு இல்லையா உடுகடிச்ச பையா உனக்காண்டா அப்ப 2 பொண்டாட்டி பம்பாடிச்ச பையாண்டாங்களா. அப்படி நம்ம கிட்ட வருமானம் இருக்கணும். நமக்கு சமத்துக்கு ஏத்த மாதிரி பொண்டாட்டியும் வச்சுக்கணும். உனக்கு நீயே தெருவா சுத்துற, நீ 2 பொண்டாட்டி வச்சுக்கிற. 75 கட்டி குடிக்கலாம், 150 அப்படி இருக்க படி அளக்கிறேன்றாரு. இவர் என்ன அளக்கிறாரு, ஏது அளக்கிறாரு? இப்பெல்லாம் படி மறைஞ்சு மாங்காலம் ஆகி போச்சு. இப்ப படி போச்சு, காப்படி போச்சு, மரக்கா போச்சு, கிராசம் போச்சு, தூக்கோளம் போச்சு. இப்போ இடம் மிஷின் ஆகி போச்சு, நாயம் போச்சு. இப்ப மிஷினும் ஆகி போச்சு. போய் அரிசி வாங்க போறான், அவன் திருடி தூண்டுறதுக்கு சார்ஜர் இல்லை போறான். அந்த மிஷினும் இல்லாம போயிடுச்சு. இப்ப எதை வச்சு நீ அளக்க போற? ஏன்னா நீ 1000 சொல்லு, நான் அதை கேட்கிறேன். நீ என்னதான் படி போட்டும் கிலோ போட்டும் எது போனாலும் கிழக்கும் முளைக்கும் சூரியன் மேற்கு போய் முளைக்குமா? அங்க போய் அமர்ற சூரியன் கிழக்கு வருமா? இங்க தண்ணி இருக்குது முளைக்குதாங்க, தண்ணி இல்ல முளைக்கல. அதான் அங்க போய் தண்ணி எங்கன்னா ஊத்தி வச்சுட்டு முளைக்க சொல்ல சூரியனை. ஏய் எப்படிதான் இருந்தாலும் அதாவது சொல்லுவாங்க வட கிழக்கு தெற்கு மேற்கு திசை 4 கம்யூனிட்டி நடக்கிறது அதே நடக்கும். யான முதல் எருமைகள் 84 ஜீவாத்மாவும் படியளந்து காற்றடிச்சு வரும்படியா கர்த்தன் படியளக்க வேண்டும். நீ எல்லாத்தையும் பார்த்துட்ட. ஆனா இப்ப சொல்லி என்ன சமாச்சாரம்? அதான் படி அளக்க போறேன்றியே. நம்ம கிட்ட ஏன் சாமி இப்படி வா, சாமி நேரம் நிக்கிறாருடா, உட்கார வேடா. மரியாதை பேர்ல அவர் இவ்வளவு நேரம் நின்னாக்கா பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பொம்பளைக்கு சரிசமமா நிக்க வச்சு இப்போ நான் ஒரு பொம்பளை நின்று கிடக்குறேன். இப்ப நான் தான் உட்கார சொன்னாலும் அந்த மனுஷனுக்கு புத்தி இருக்கணும்ல. சாமி இப்போ படி அளக்க நீங்க போறீங்க, கண்டிப்பா போகணும். நம்ம கிட்ட இருக்கணும், ஒருத்தனை குடுக்கணும்னு நினைக்கணும். ஆமா,
இல்லாத நினைக்கிறதே பெரிய குத்தம். ஆமா. ஏன்னா இருந்திருந்தா ஒரு 100 ரூபாய் அவனுக்கு கொடுத்துருக்கலான்னு. உங்ககிட்ட தான் இல்லையே கைது, நீ ஏன் நினைக்கிற? யாருன்னா கொண்டாடினா உண்டு, இல்லைன்னா இல்ல. ஏய், ஆக்கல் அழித்தல் படைத்தல் முத்தொழிலுக்கு கட்டுமையாக விளங்கும்படியான கர்த்தனுக்கு பெயர் என்ன தெரியுமா? இவர் சட்டான் என்று பெயர் படைத்தவர். இல்லன்ற வார்த்தை கிடையாது. கிடையாதா? ஆனா 3 மணி நேரம் நின்று போயிருந்தாலும் டீ வாங்க மாட்டாங்க. ஆனா அது பேர் தட்டா. ஆண்டவா, அப்படி இந்திய தேசத்திலே படிகளுக்கு போறேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. எனக்கு சின்ன சந்தேகம் ஒண்ணு ஏற்பட்டுச்சு. என்ன இது? ஏன்னா நீ போய் வருவியம்மா, நான் ஆபமா சந்தேகமே வாழ்க்கை குடும்பத்துல இருக்க கூடாது. சந்தேகமே இருக்கக்கூடாது. ஆமா ஆமா. அதனால வேண்டி இந்த ஒரே ஒரு சமாச்சாரம் என்ன? அதை மட்டும் கேட்டுட்டு கண்டிப்பா கேளு. சமாச்சாரம் புரிஞ்சுதா? எதுவும் எனக்கு ஒண்ணும் புரியலையா? ஒண்ணுமா புரியல? அப்ப உனக்கு புரியுற மாதிரி கேட்டா புரியுமா? கண்டிப்பா கேளு. அப்ப நான் கேட்கணுமா? ஆமா. நான் செவி என்கிட்ட வைல மறுபடியும் புரியலன்னு சொல்லாத. இந்த உலகத்தில் முதல் தெய்வம் யாரு யாரு தேவா யாரு யாரு. இந்த உலகத்தில் முதல் தெய்வம் யாரு யாரு தேவா யாரு யாரு. இந்த உலகத்திலே முதல் தெய்வம் யாரு? அந்த ஒரு சமாச்சாரம் என்ன போட்டு மனச புழுக்கடிக்குது. அப்படியா? மட்டும் சொல்லிட்டு நீ படி அளவு கொண்டு வந்ததா? உலகத்தில முதல் தெய்வம் யாருன்னு கேட்கிறா? யார் சொல்லணும்? இரு. முதல் தெய்வம் எப்படி? உலகத்தில் முதல் தெய்வம் என்ன உனக்கு தெரியாது, இந்த பாமர மக்களுக்கு தெரியாது. என்ன இவர்தான் உலகத்திலே முதல் தெய்வ கர்த்தன். இப்ப நம்ம தான் ஊர்ல ஒரு வசதி வாய்ப்போட இருக்கிறோம். ஒரு தலைவர் கூட நின்று ஜெயிச்சு போட்டு வச்சுக்க. ஆமா. இப்ப நம்ம இப்ப அம்மா தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கோம். நான் ஊருக்கு வந்திருக்கான், சத்திரம்பேட்டைக்கு வந்துட்டோம். இப்ப சத்திரம்பேட்டில பாக்குறோம், நல்ல ஒரு மரியாதை மதிப்பு இருந்ததுன்னா போனேன். நாளைக்கு போற ஊர்ல சொல்லலாம், நான் சத்திரம்பேட்டைக்கு போனேன், ஊரும் சுத்தமா இருக்குது, அங்க இருக்கிற மனுஷாலும் நல்லபடியா இருக்கிறாங்க, நல்ல மனுஷாலு நம்மள ஒரு பிள்ளை போல பாவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இன்னொரு கருத்தை எடுத்தீங்கன்னா, இந்த சத்திரம்பேட்டில இருக்கிற தலைவர் நல்லவங்க, தர்மகர்த்தா நல்லவங்க, ஏன் அவர் இந்த ஊரெல்லாம் இவ்வளவு சீரா வச்சிருக்காங்க அப்படின்னு 10 பேர் பார்த்து நம்ம சொல்லணும். அவரை நான் இவன் என்ன பண்ணுவான், இவன் சொல்ல மாட்டான் எவனா, இவன் என்ன பண்ணுவான், ஒரு 150 ரூபா கொடுத்து யாருன்னா கூத்து பாக்குறவங்கிட்ட கொடுத்து நான் வரும்போது மாலை வாங்கி போடு கரெக்டா, அப்பதான் பாக்குறவன் எல்லாம் சந்தோஷமா பெரிய வாத்தியார் போயிட்டு அப்படின்னு நினைப்பாங்கன்ட்டு இவன் இந்த தலைவர் என்ன பண்ணுவானா, நான் இப்போ அங்கதான் வரேன் கூட்டத்துல, இங்க திருவிழா நடந்துங்கன்னு வச்சுக்க, இந்த திருவிழா ஒரு 100 பேர் உட்காந்துருப்பான், அங்க வந்து ஒருத்தன் அவனுக்கு மாலை போட்டான்னா இந்த உட்காந்துங்கிற 100 பேர் என்ன நினைப்பான், என்ன தலைவர் அவனுக்கு போய் மாலை போடுறேன் நம்ம அதான் நினைப்பான். இப்ப அது மாதிரி நம்ம என்னதான் பெரிய உசந்தவங்களா இருந்தாலும் நம்ம அத்தை சொல்லி கூடாது, நான் தான் பேரு. இப்ப அது தெரியாதா, ஏதோ லட்சுமி எங்க உட்காந்துங்க வீட்டுக்காரன் பண்றது சரி கிடையாது. நீதான் உலகத்திலே முதல் தெய்வமாக இருந்தால் நான் தான் பொம்பளை கேக்குறேன். ஏமா உனக்கு தெரியாதா, இன்னும் என்ன போய் கேக்குறியா, சரி உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு போனோம். அதான் பெரிய மனுஷனுக்கு. இந்த கேப்ல என் குடும்பத்துல போட்டு களை வெட்டு கூடாதா, அதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. அப்ப பார்த்தா பரவாயில்ல, அந்த மனுஷன் பொம்பளைக்கு அடக்கமா பதில் சொல்றேன். சரி பொம்பளை தான் கேக்குறேன்னா நீ கூச்சமே இல்லாத போய் நான் தான் முதல் தெய்வம்னா இது யாரு ஒத்துக்குவாங்க? எல்லாருக்கும் தெரியுமே. அப்படியா, நீ முதல் தெய்வம்? ஆமா.